மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும். இரண்டாம் கணக்கில் நம்ம இரண்டாவது பார்ப்போம்ப்பா. எஃப் காம்போ ஜி ஈக்குவல் ஜி காம்போ எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்ட்டு நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் 2x - k ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 4x + 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு இது ரெண்டுமே சமம் சொல்லிட்டாங்க. அது வந்து கே மதிப்பை கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு இதில் எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம்ப்பா. எஃப் டாட் ஜி ஈக்குவல் என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். சரியா? இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன உரியது? அது அப்படியே எழுதுங்க. 4x + 5. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் மேத்னு இருக்காமா? அப்போனா இங்கே என்ன பண்ண போகிறோம்? இது எக்ஸ் இருக்கிற இடத்துல இது நம்ம இங்கே போட போகிறோம். அப்போனா 2 ப்ராக்கெட் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக எழுதணுமா? 4x + 5. அடுத்து மைனஸ் கே, அது அப்படியே பின்னாடி வந்துடும் மைனஸ் கே. இப்போ 2 கொண்டு போய் உள்ளே பெருக்கும். என்ன வருது? 8x 4 2 8 ப்ளஸ் I 2 10 மைனஸ் கே. இது நம்ம ஒன்று வச்சுக்கலாம்ப்பா. சரியா? என்னது இது? எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து கண்டுபிடிக்கிறது ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 2x - k. சரியாம்மா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் உள்ளது அப்படியே எழுதணும். அப்போனா 4 பெருக்கல் 2x - k. அடுத்து என்னமா இருக்குது? நம்பர்ஸ் ப்ளஸ் 5. சரியாடா? இப்போ 4 கொண்டு போய் உள்ளே பெருக்கலாம். என்ன வருது? 8x - 4k ப்ளஸ் 5. இது 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்னது? எஃப் ஆஃப் எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சமம். சரியாப்பா? இப்போ இது ரெண்டு அதை எழுதுங்க. எஃப் டாட் ஜி என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 8x + 10 ப்ளஸ் 10 இங்கே என்ன இருக்குது? -k ஈக்குவல் 8x - 4k ப்ளஸ் 5. இப்போ இந்த 8xும் இந்த 8xும் கேன்சல் பண்ணிடலாமாப்பா? இது இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆகிடுமே. சரி, இப்போ கே இங்கிட்டு கொண்டு வருவோம். -k -4k இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுது? ப்ளஸ் 4k. இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு போவோம்டா. -10 ப்ளஸ் 5. இப்போ -10 ப்ளஸ் 5 கழிச்சா என்ன வருது? நமக்கு -5. பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ். இப்போ இங்கே பெரிய நம்பர் அடையாளம் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். இதுலேருந்து இதை நம்ம கழிக்க போகிறோம். ஏன்னா இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. கழிச்சா நமக்கு என்ன வருது? 3k. அப்போ நான் k = -5/3. கேயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டுப்போம். தேங்க்யூ.